கனிவுள்ள கல்வாரியே, கல்வாரியே, கல்வாரியே. இயேசுவில் தொனிக்கின்றதே, தேவனின் நித்திய அன்பு இயேசுவில் தொனிக்கின்றதே. வேதனையின் இரத்தம் தாரையாய் சிந்து மானிடனே உனக்கா, கல்வாரியே, கல்வாரியே. பாவத்தை மட்டுமல்ல உன் நோயையும் நீக்கிடுதே, பாவத்தை மட்டுமல்ல உன் நோயையும் நீக்கிடுதே. பயத்தை நீக்கி விசுவாசம் கொண்டு பட்சமாயவரண்டையும், கல்வாரியே, கல்வாரியே. ஒப்பற்ற கல்வாரி கல்வனம் மாற்றிடும், கனிவுள்ள கல்வாரியே, கல்வாரியே, கல்வாரியே. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடல் யாரோ ஒரு பரிசுத்தவான் எழுதின பாடல். ஆனால் இதுக்கு இசை தனியாக போட்டது. இது வேற எந்த கரோக்கி இல்லை, நாம பணம் செலவழித்து இந்த இசையை போட்டிருக்கிறோம். அதுக்கு ஷூட்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு நாள் இதை வெளியிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனை முடிந்தவுடனே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆகவே புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பில்லருக்கு அந்த பக்கம் நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் திருவிருந்துக்குரியவங்க இருங்க. பிள்ளைகள் கேட்டை அடைச்சி போட்டுருங்க, வெளியே போகக்கூடாது. ஏன்னா முடிஞ்ச பிறகு தான் நம்ம லஞ்ச் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும். அது மேலே பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணலை. அதனால் எல்லாம் நம்ம ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். அல்லேலூயா. அதனால் ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த பாயை சுருட்டிடணும். இந்த மேட்டையும்
சுருட்டிடணும். அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் நல்ல மதிய உணவு வெஜ்ஜு தான் இருக்கிறது. சாம்பார், கூட்டு, அப்புறம் அப்பளம், பாயாசம் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் யாரும் சாப்பிடாம போகாதீங்க. சாப்பிட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போங்க. அல்லேலூயா. நம்ம என் செல்ல கொடுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் வல்லமை என்கிற தலைப்பில் இன்றைக்கு கொஞ்ச நேரம் தான் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். டைம் இருக்கு, ஆனாலும் எப்படி என்னுடைய மெசேஜ் போகுதுன்னு தெரியல. சிலுவையின் வல்லமை, எல்லாரும் சொல்லுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 19:17. ஹல்லேலூயா. அங்கே அவரை, அடுத்த வசனம், அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரோடு கூட 2 கள்வர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் தேவாதி தேவன் இயேசு தொங்குகிறார், சிலுவையில் அறையப்பட்டார். அருமையானவர்களே, சிலுவையிலே அறையப்படும் முன்பதாக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். சிலுவை என்பது ஒரு தண்டனை கருவி. உங்களுக்கு தெரியும், பலமுறை சொல்லியிருக்கிறேன். ரோம அரசாங்கம் கொடிய குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கும் போது அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுவது வழக்கம். நம்ம இந்திய தேசத்திலே தூக்கு போட்டு கொலை செய்வார்கள், தண்டனையை நிறைவேற்றுவார்கள். சில தேசத்திலே துப்பாக்கியால் சுட்டு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். சில அரபு தேசத்திலே கொடூரமாய் கழுத்தை வெட்டி தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் ரோம அரசாங்கம் கொடிய குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து, நகரத்திலிருந்து ஊருக்கு புறம்பே கொல்கொதா மலை என்கிற இடம் வரை அவனை சிலுவையை சுமக்க வைத்து, அந்த பார சிலுவையை சுமக்க வைத்து, அவன் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதே, ஆமென், கசை அடிகளினால் அவனுடைய சரீரத்தை பிய்த்து எடுத்து அந்த சிலுவையிலேயே அவனை அறைந்து கொலை செய்வார்கள். இதுதான் ரோம அரசாங்கம் ஒரு கொடிய குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரண தண்டனை. இயேசு எந்த குற்றமும் செய்யவில்லை. அல்லேலூயா. அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். அல்லேலூயா. குற்றமில்லாத இரத்தம். அல்லேலூயா. குற்றமில்லாத இரத்தம் மாறாய் குருசினில் ஓடுவதேன் பாராய். குற்றமில்லாத இரத்தம் மாறாய் குருசினில் ஓடுவதேன் பாராய். உருகலையோ உன் மனமே, உணர்வில்லையோ உன் கல்மனமே. உருகலையோ உன் மனமே, உணர்வில்லையோ உன் கல்மனமே. கல்மனமே, கல்மனமே, உணர்வில்லையோ உன் மனமே. வேதம் சொல்லுகிறது, பாவமே செய்யாத அவரை பிதா நமக்காக அவரை பாவமாக்கினார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவை நோக்கி காலையிலேயே ஏர்லி மார்னிங் அவரை
சிலுவையை சுமக்க வச்சு ஏறக்குறைய 3 மணி நேரம், ஒரு ஜாமம் வர அவர் சிலுவையை சுமந்து நம்முடைய இந்திய நேரப்படி 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுகிறார். அதன் பிறகு அவர் மரித்தார். அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் பிறகு அந்த சிலுவை எங்கே போனதுன்னு தெரியல. வரலாற்று நிகழ்வில் ஒரு நிகழ்வு சொல்லுகிறது. கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன் தன் எதிரிகளுக்கு விரோதமாய் அவன் போர் தொடுக்க நினைக்கும் போது, அவன் பயந்து நடுங்கும் போது, அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், ஒரு சிலுவை காட்சி. அதை தன்னுடைய போர் வீரர்களுடைய அந்த ஆயுதங்களிலே, எல்லா ஆயுதங்களிலும் அந்த சிலுவையை வரைய சொல்லுகிறான். அப்படி அவன் சிலுவையை வரைந்து எதிரிகளோடு யுத்தம் பண்ணும் போது யுத்தத்தில் வெற்றி அடைகிறான். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவன் தாயாரிடத்தில் வந்து கேட்கிறான், அம்மா, இப்படி ஒரு காட்சி பார்த்தேன், சிலுவை, இதனுடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் எருசலேமிலே போய் விசாரித்து வாருங்கள் என்று சொன்னானா. அவர்கள், இது 300 வருஷத்துக்கு பிறகு நடந்ததா சொல்றாங்க. அவர்கள் போய் அந்த பகுதியிலே தோண்டி பார்த்தபோது 3 சிலுவை இருந்ததா. இதில் இயேசு தொங்கின சிலுவை எது என்று கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவரோட 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். என்ன பண்ணாங்களாம், ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வந்து அந்த எந்த 3 சிலுவையில போட்டாங்க. இயேசு சுமந்த சிலுவையிலே போட்ட உடனே அவன் சுகமாயிட்டானா. உடனே தீர்மானம் பண்ணினார்கள், இதுதான் இயேசு சுமந்த சிலுவை. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கு இயேசு சுமந்த சிலுவை இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டூர் என்ன கூட்டிட்டு போனான். அந்த டூர் என்ன டூர்னா, பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவிடத்தை பார்க்கிறது கூட்டு போறாங்க. நல்ல டூர் பாருங்க அது. அங்க போனா அங்கே ஒரு கம்பியெல்லாம் போட்டு ஒரு மரத்தினுடைய கொஞ்சம் பகுதி அங்கே இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்ட புளிய மரம். அது காய்ந்து சிதலமடைந்து விட்டது, ஆனாலும் அதை ஞாபகத்திற்காக நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று. ஒன்றும் இல்லை, ஒரு கட்டை தான் இருந்துச்சு. உடனே நாங்கள் ஆர்வமாய் பார்த்தோம். அல்லேலூயா. என்ன எவ்வளோ பெரிய டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, கட்டபொம்மன், வரி கட்டமாட்டேன் என்று சொன்ன கட்டபொம்மன், வரி, வட்டி, திரை, கிஸ்தி என்று சொல்லி வீரவசனம் பேசின கட்டபொம்மன் இந்த புளிய மரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, அந்த மரம் எப்படியம்மா பாதுகாத்து பார்த்தாங்க. இப்ப போனீங்கன்னா அந்த மரம் இருந்த இடமே தெரியாம அது சிதலமடைந்து போனது. அதே போலதான் இயேசு சுமந்த சிலுவையும் இன்றைக்கு இல்லை. புனித தோமா இந்தியா வந்தபோது தமிழ்நாட்டில் தான் அவர் மரித்தார். அவர் மரித்த இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நாங்கள் சுற்றுலா போயிருந்த போது அங்கே அந்த சுற்றுலாவை விவரித்து காட்டின ஒருத்தர் ஒரு படத்தை காண்பித்தார். அது ஒரு சிலுவை, கல்லினால சிலுவை. இந்த சிலுவையை தோமா செய்த சிலுவை. தோமா ஒரு பெரிய என்ஜினியர், ஒரு பெரிய அறிவாளி. அந்த 12 சீசர்களிலே தோமா தான் பெரிய அறிவாளி. ஆனால் அவனுக்கு இந்தியர்கள் கொடுக்கிற பேர் என்ன பேரு? சந்தேக தோமாவா. எனக்கு அன்பானவர்களே, இயேசு சுமந்த சிலுவை இன்றைக்கு இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. ஆனால் அவர் சுமந்த சிலுவையை யாரும் பாதுகாத்து வைக்கவில்லை. அப்படி பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:14 சொல்லும் போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து. அப்படியானால் எங்கே அந்த சிலுவை? அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்த சிலுவை எங்கே? அந்த சிலுவை எங்கே போனது? இன்றைக்கு அந்த சிலுவை இல்லை, எந்த மியூசியத்திலும் இல்லை எனக்கு அன்பானவர்களே. ஆனால் சிலுவையிலே ஒரு செய்தி இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த செய்தி சிதலமடையவில்லை, அந்த செய்தி பழமையாகவில்லை, அந்த செய்தி பொய்த்து போகவில்லை. அந்த செய்திதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆமென் பேசப்பட்டு வருகிற சிலுவையின் உபதேசம். ஹல்லேலூயா! அதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறான். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். எல்லாரும் சொல்லுங்க, ஓ நல்லா கையை தட்டி, தேவ பலன், தேவ பலன். சிலுவையின் செய்தி தேவ பலன். ஹல்லேலூயா! ஏதோ ஒரு சிலுவையை மரத்திலே செய்து அதை கழுத்திலே தொங்க போடுகிறதல்ல, அல்லது ஏதோ ஒரு சிலுவையை செய்து புல்பிட்ல மாட்டுகிறதும் அல்ல. சிலுவையிலிருந்து வருகிற செய்தி தான் மனிதனை மாற்றும். ஹல்லேலூயா! அந்த சிலுவையிலே இயேசு செய்த காரியங்கள் தான் இன்றைக்கும் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எத்தனை பேர் மாற்ற பார்த்தாங்க? மாற்றவே முடியவில்லை. ஹல்லேலூயா! ஆமென். ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வேதம் ஒளிந்து போகவே ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா! இது மற்ற வேதங்களைப் போல கட்டுக்கதைகள் அல்ல. இதுல இருப்பதெல்லாம் உண்மை நிகழ்வுகள். அதனால உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இந்த வேத புத்தகம். உலகத்திலே அதிகமாய் விற்பனை செய்யப்பட்டிருக்கிற புத்தகம் இந்த வேத புத்தகம். ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் நூற்றுக்கணக்கான வேதாகமம் உலகம் முழுவதும், வேதாகமமும் அதனுடைய ஒரு பகுதியை உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. முதலிலே சொல்லுங்க, இதிலே செய்தி இருக்கிறது. இதுல தான் சிலுவையின் செய்தி இருக்கிறது. இயேசு சுமந்த சிலுவை கான்ஸ்டன்டைன் அவங்க அம்மா பார்த்தது உண்மையா பொய்யானு நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு சுமந்த சிலுவையின் செய்தி உண்மை. ஹல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு அந்த சிலுவையிலே இயேசு செய்த ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்து நான் சாட்ட முடிக்க போறேன். Hallelujah. I am going to finish my message very shortly. Hallelujah. என்னன்னு தெரியல, என்னுடைய ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு நடத்தல் தான் இருக்கிறது. இடையில பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு தான் கீபோர்டோட மை சன் இஸ் ஹியர், ஜோ இஸ் ஹியர். ஆனால் அந்த நெக்டை வேற ஒட்டி கட்டிட்டேன், இது வேற என் தொண்டையை பிடிச்சிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். பாட்டுக்கு வந்த சகோதரிகள் எல்லாம் ஸ்கார்ப்பு கட்டினாங்க. குட், வெரி குட். அதை சிலர் எடுத்து சரி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டுக்கு வந்த சகோதரர்லாம் டை கட்டிட்டு வந்தால் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். நான் எத்தனை பேருக்கு டை கட்டி விட்டு என் டையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. சபையை விட்டு போனாங்க, என் டையையும் கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா! ஆமென். சிலுவையிலே இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. ஹல்லேலூயா! சிலுவையிலே இயேசு நமக்காக செய்த தியாகங்கள் இந்த வேதத்திலே கொட்டி கிடக்கிறது. அதை தியானித்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து. ஹல்லேலூயா! ஆமென். சிலுவை சுமந்த ஓர் உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை
நம்பி இயேசுவண்டை கிருபை சுமந்த ஓர் உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே ஆய்கின்றதே நம்பி இயேசுவண்டை நம்பி இயேசுவண்டை நம்பி இயேசுவண்டை நம்பி இயேசுவண்டை. இந்த சிலுவையை நம்பி வந்தவங்க இதுவரை கெட்டு போனதே இல்லை. சிலுவையை சுமந்து வாழ்ந்தவங்க இதுவரை தோற்று போனதே இல்லை. சிலுவைக்காக தியாகம் பண்ணவங்க இதுவரை வெட்கப்பட்டதே இல்லை. ஏன்னா அந்த சிலுவையிலே இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் விசுவாசிக்கிற நமக்கு உண்டாகும். இந்த குட் ஃப்ரைடேக்கு உண்டாகும். இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து சில குடும்பங்களிலே சில ஆசீர்வாதங்கள் ஸ்டார்ட் ஆகிறது. சில நன்மைகள் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிலுவையில் இயேசு 7 வார்த்தை பேசினாரு. போன வருஷம் நம்ம எல்லாரும் 7 வார்த்தையை ஷேர் பண்ணீங்க. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூ இருக்கும். மன்னிப்பு, தவிப்பு, பராமரிப்பு, ரட்சிப்பு, சலிப்பா, தவிப்பு, களைப்பு, இப்படி பல பூக்களை குறித்து நீங்க பேசுனீங்க. எல்லாம் சிலுவையின் செய்தி தான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிலுவையில் இயேசு செய்த 2 காரியங்கள் அல்லது ஒரே காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் எடுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரை. எபேசியர் 2:12-16. கிறிஸ்துவை சேராதவர்களும், நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தன் மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, ரொம்ப அற்புதமான வசனம். ஆமென். இதுல இயேசு பகையை கொன்றார். எல்லாரும் சொல்லுங்க. சிலுவையிலே பகையை கொன்றார். இந்த பகைன்னா என்னது? பொல்லாத பிசாசு. இந்த பகை எங்க ஆரம்பித்தது? ஏதேனிலே ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், உன் வித்துக்கும்
ஸ்திரீயின் வித்திற்கு என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கிறது? பகை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைக்கும் சாத்தானுக்கும் பகை இருக்கிறது. நீங்க நிறைய ஃப்ரெண்ட வச்சுக்கலாம், ஆனா நிச்சயமா சாத்தானை மட்டும் ஃப்ரெண்ட வைக்க முடியாது. சாத்தானை மட்டும் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? நண்பனை வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கும் நமக்கும் எப்பவும் என்ன இருக்கு? பகை இருக்கு. நம்ம இயேசுவின் வித்து. ஹல்லேலூயா, ஆமென். பிசாசு சர்ப்பத்தின் வித்து. அதனால இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் என்ன இருக்கிறது? பயங்கரமான பகை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார். ஹல்லேலூயா. சிலுவையிலே என்ன நடந்தது? ஆமென். பொல்லாத பிசாசாகிய பகையை சிலுவையிலே இயேசு என்ன செய்தார்? கொன்றார். அவர் உன் தலையை நசுக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சாத்தானின் தலையை அப்படியே நசுக்கினார். அப்படி சாத்தானின் தலையை இயேசு நசுக்கும் போது அவன் அவருடைய குதிகால லேசா கடிச்சான். அதுதான் இயேசுவின் மரணம். ஹல்லேலூயா. இயேசு அந்த சர்ப்பத்தின் தலையை என்ன பண்ணாரு? இப்படி மிதிச்சு இப்படியே என்ன பண்ணாரு? நசுக்கும் போது அவருடைய குதிகால லேசா கடிச்சான் பிசாசு. எனக்கு அன்பானவர்களே, பகையை சிலுவையிலே என்ன செய்தார்? கொன்றார். ஹல்லேலூயா. இந்த பகை என்ன செய்தது அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? கிறிஸ்துவை சேராதவர்களும். ஆனா பகை கொல்லப்பட்டாலும் இன்னைக்கும் அந்த பகை யாரு இயேசுவினிடத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கொல்லப்படுகிறது. பிசாசின் மக்களுக்கு அந்த பகை என்ன செய்யப்படல? கொல்லப்படல. ஆனால் அந்த பிசாசு என்ன செய்யறா அப்படின்னா, கிறிஸ்துவை நெருங்க விடாதபடி தடுக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீங்கள். அப்ப பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவருடைய மக்களை கிறிஸ்துவிடம் சேர விடாதபடிக்கு அவன் தடை பண்றான். அந்த பகை செய்கிற வேலை தடைய உண்டு பண்றான். இரண்டாவது, நாம் எங்கே இருந்தோம்? காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். சுதந்திர பாகத்திற்கு புறம்பே இருந்தோம். மூன்றாவதாக, வாக்கு தத்தத்திற்கு நாம் யாரா இருந்தோம்? ஆமென். இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்ததுனால மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்மை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினாலே வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகிறது. இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்ததினாலே இன்னைக்கு ஏசாயா சொன்ன வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமாகிறது. ஆபிரகாமுக்கு பிதா சொன்ன வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை என்றால் நாம் வாக்குத்தத்தத்துக்கு யாராயிருந்தோம்? அந்நியர்களாயிருந்தோம். ஆனா இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களா மாறிட்டோம். ஹல்லேலூயா. சும்மா சோம்பேறியா இருக்காதீங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? பிரேயர் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் உங்களுடையது. ஓ வாக்குத்தத்தம் தந்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் தந்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. பாதை
ஜீவம் பேதைக்கு ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் நம்புகிறே. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்ததினால அந்த பகை கொல்லப்பட்ட போது நாம் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்டேன், அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நம்ம ரெசரக்ஷன் சண்டேக்கு பாடணும். ஒரு சின்ன பிள்ளைங்க பாடின பாட்டு. அதில் என்ன பாட்டுனா, நீ ஜெபிக்கும் போது இயேசு தலையசைப்பாரா. நேற்று 2 மணிக்கு அந்த பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க பாடின பாட்டு. நீ ஜெபிக்கும் போது இயேசு தலையசைப்பார். தலையசைப்பார்னா என்ன அர்த்தம்? எஸ். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி மாறிச்சு? ஆமென்றும். அதனால சும்மா இருக்காதீங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். பகையை கொன்ற போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பகையை கொன்ற போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு நான் சுதந்திரவாளியாய் மாறிவிட்டேன். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னென்ன வாக்குத்தத்தை சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு மரித்ததினாலே, பகையை கொன்றதினாலே அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்குரியது. பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பிள்ளைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிள்ளைகளா தொல்லைகளா? அப்படியானால் பிள்ளையின் அப்பம் சொல்லுங்க. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம், பிள்ளையின் அப்பமாகிய ஆசீர்வாதம், பிள்ளையின் அப்பமாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் நான் சொந்தக்காரன். இயேசு சிலுவையிலே அதை நமக்கு சாதகமாக்கி தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த 4வதாக நாம் எப்படி இருந்தோம்? நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். ஹல்லேலூயா. எப்படி இருந்தோம்? ஆனா சிலுவையில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு போனால் நான் அவரோடு இருப்பேன். லைஃப் இஸ் வெரி 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 சிம்பிள். இந்த உலகத்தில் நான் இருக்கும் வரை அவர் என்னோடு இருப்பார். இந்த உலகத்தை விட்டு நான் போன உடனே நான் அவரோடு இருப்பேன். இவ்வளவுதான். வேற ஒன்றும் வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கு. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்ந்தேன். ஆனால் சிலுவைக்கு பிறகு நான் எப்படி மாறுகிறேன்? 5வதாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? தேவனற்றவர்களாயிருந்தீர்கள். அல்லேலூயா. ஆமா, காசு இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா இயேசு இல்லாம வாழ முடியாது. இது ஏன் பாலிசி? அல்லேலூயா. எனக்கு காசு இல்லாம இருக்க சொல்லுங்க, வீட்டிலே எவ்வளவு நாள் இருப்பேன். ஆனா இயேசு இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட உங்களால என்னால இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப காசா ஏசா? அல்லேலூயா. இன்னைக்கு somebody wandering,
காசு காசு, பணம் 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 பணம். என்னடா பணம்னா ஒருத்தன். ஹல்லேலூயா, ஆமென். எனி டைம் somebody thinking. நான் சொல்றேன், இயேசுவையே தியானியுங்கள், பணம் வரும், ஆசீர்வாதம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். எச நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நாம் வளர்ந்திருக்கேன், எச நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காகோரமா, இப்போ வந்து வந்து கேக்குறமா. இயேசு சொன்ன சொல்லு வந்து வந்து கேக்குறமா. கண்ணில் தூசுப்பட்டா என் இயேசு கதறி அழுதிடுவா. மண்ணில் நான் நடக்க என் இயேசு வழியை தந்திடுவா. தவறி அலைகின்ற ஆடு தனி மரமாய் தவிக்கிறேன் பாரு. இயேசு சொன்ன சொல்லு ஆரோரமா, இப்போ வந்து ஒரு கேட்குறமா. இயேசு சொன்ன சொல் ஆரோரமா, இப்போ வந்து வந்து கேட்குறமா. இயேசு சொன்ன சொல்லு இப்போ வந்து வந்து கேட்குதம். ஓ ஆமென். நான் அந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி டெய்லி 15 ரூபா சம்பாதிச்சேன். எவ்வளவு ஏர்னிங் பண்ணியிருக்கேன் பாருங்க. டெய்லி 15 ரூபா. 8 மணி நேரம் வேலைக்கு போனால் 15 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த ஊழியத்துக்கு வந்த போது இயேசு சொன்னார், எந்த வேலையும் செய்யாத, என் வேலையை மட்டும் செய். 88வது வருஷம் இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தார். சர்ச்சு நடத்தினா வாரம் 2 ரூபா தான் காணிக்க கிடைக்கும். ஒரு முட்டைக்கோசு கூட காணாது. அப்போ முட்டைக்கோசு ரொம்ப பிரபலம். பசி தாங்க முடியாமல் கையில் காசு இல்லாமல் இதே ரிசர்வ் நைட்டில் ஒரு முட்டைக்கோசை திருடி தின்றுங்க. அப்போ கள்ளப்பயலா பாஸ்டர் நீங்கள்? கள்ளனென்று தள்ளிடாம். கொஞ்சம் கூட கொஞ்சமாக இந்த வாலிப பிள்ளைங்க மதிப்பாங்க. இப்போ அந்த மதிப்பும் போச்சு. என்னாச்சு? நான் யாராய் மாறிட்டேன். இப்போ நாங்கள் சோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க இந்த பிள்ளைங்க. இப்போ அதுவும் போச்சு. ஆனால் என்ன செஞ்சேன் தெரியுமா? என் கையில் காசு வந்த உடனே முட்டைக்கோசு வாங்காமலே நான் முட்டைக்கோசு வாங்கினதான் அந்த ஆளுகிட்ட காசை கொடுத்துட்டேன். கடன் முடிச்சிச்சா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு லட்சங்களை கையில் தர்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒரு நாள் பணத்தை என் மைண்டில் வச்சதே இல்லை. ஆனால் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. போன வாரம் உங்களுக்கு தெரியும், 50 குடும்பங்களுக்கு இந்த சபையிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய உதவி செய்தார். ஓ ஹல்லேலூயா. காசு தாங்க இந்த உலகம் முக்கியம்னு அலைகிற உலகத்துல நம்ம சொல்றோம், எனக்கு இயேசு தாங்க முக்கியம். அதனால நம்ம சபை மக்கள் ஒரு ஆராதனையை கூட விட மாட்டார்கள். எனக்கு இயேசு தான் ஐயா முக்கியம். ஹல்லேலூயா. இந்த 37 வருஷமா நான் சிலரை பார்க்கிறேன், இயேசு தான் அவர்களுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? ஆமென். நாம் எப்படி வாழ்ந்தோம்? தேவனற்றவர்களாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நான் சொன்னதை தான் சொல்றேன். நீங்க காசு இல்லாம கூட கொஞ்ச நாள வாழ்ந்துருங்க. ஆனா இயேசு இல்லாம ஒரு நாள் கூட வாழாதீங்க. இயேசு உங்களோட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உயிர் தெழுந்தவர் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால்
இந்த சாத்தான் என்ன பண்றான்? நம்மளை தேவனற்றவர்களாய் இருக்க பண்ணுகிறான். ஆனா இயேசு சொல்றாரு, எப்பா 2-3 பேர்கள் கூடுனாலே நான் அங்க வந்துருவேன். இந்த 21 நாள் உபவாசம் நடத்தும் போது நான் ஆட்களை பார்த்து நடத்தல, இயேசுவை பார்த்து தான் நடத்தினேன். ஏன்னா 5, 6, 7 அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க இருந்துட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் உணர்த்துவாரு, நீ ஆளை பார்க்காத, என்ன பாரு. நான் வர்றேனா இல்லையா? நான் வரலைன்னா தான் பிரச்சனை. 1000 பேர் இருந்துட்டு நான் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 5 பேர் இருந்துட்டு நான் இருந்தா அதுவே பிரயோஜனம். ஹல்லேலூயா. ஜனங்கள் இல்லாமலும் வாழலாம், சொந்த பந்தத்தை இழந்தும் நீங்கள் வாழலாம். ஆனா இயேசு இல்லாம தான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு மரித்து எழுந்து உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நாம் எப்படி இருந்தோம்? ஆமென். தேவனற்றவர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்த நம்மை, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த நம்மை சிலுவையிலே அந்த பகையை கொன்று, சிலுவையிலே அந்த சாத்தானை கொன்று, அவன் கிரியைகளை அழித்து இயேசு இன்றைக்கு நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் இயேசு நமக்கு என்ன செய்தார் என்பதை ஆமென் இந்த 14வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இயேசு என்ன செய்தார்? 12வது வசனத்திலே, தூரமாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கினார். வேற எங்கேயும் தேடாதீங்க, எபேசியர் 2ல தான் சொல்றேன். ஆமென். நம்மளை எப்படி மாத்தினாரு? சமீபமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கிட்ட வர்றது கூட நம்ம லாயக்கு கிடையாது. இயேசுநாதர் கிட்ட வர்றது கூட நம்ம யாரு கிடையாது, லாயக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சொறி குஷ்டம், பாவ குஷ்டம். ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணி ஆமென் நம்மை சமீபித்து வர செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் என்ன ஆனீர்கள்? சமீபமானீர்கள். ஆமென். அடுத்து அந்த 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி எனில் சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. ஹல்லேலூயா. கவனியுங்கள், ஒரு பக்கம் பரிசுத்தமுள்ள தேவன், இன்னொரு பக்கம் சொல்லுங்க பாவம் உள்ள மனுஷன். தேவன் யார்? சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆனா மனிதன் யார்? பாவி. இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மீடியேட்டர் தேவை. ஹல்லேலூயா. அந்த மீடியேட்டராக தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். ஆமென். இரு திறத்தாரையும் என்ன செய்தார்? ஒன்றாக்கினார். ஏதேனிலே விழுந்த பிசாசு என்ன செய்தான்? நம்மை தேவனற்றவர்களாய் மாற்றினான். நமக்கும் தேவனுக்கும் ஒரு சுவரை எழுப்பினான். அது என்ன சுவர்? பாவ சுவர். நான் போன கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஹிந்தி பேசும்போது ஒரு உதாரணத்தை சொன்னேன் பாருங்க. ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான், துன்மார்க்கமாய் நடந்தான். அவனுடைய தாயோ பக்தியுள்ள ஒரு விதவை. அந்த தாய் அவனை மிகவும் நேசித்தாள், அவனுக்காக உயிரையே கொடுத்தாள். ஆனால் இவனோ துன்மார்க்கமாய் நடந்து பாவம் செய்து குடித்து வெறித்து அந்த தாயை வேதனைப்படுத்தி கொண்டே வந்தான். திடீரென்று ஒரு நாள் அந்த தாய் மரித்து போனாள். இவன் புலம்பி அழுதான், புலம்பி அழுதான். ஐயோ, என் அம்மா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க, நான் எவ்வளவு லேட்டா வந்தாலும் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன மன்னிச்சு அணைச்சிக்கிருவாங்களே, இப்பொழுது எனக்கு அந்த தாய் இல்லை என்று அழுது 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 புலம்பினான்.
நான் சொல்றேன், சிலரெல்லாம் இருக்கும் வர அவங்க அருமை நமக்கு தெரியாது. அது யார தாத்தாவா கூட இருக்கட்டும், பாட்டியா கூட இருக்கட்டும், அவங்க இருக்கும் வர அருமை தெரியாது. ஆனா அவங்க நம்மளை விட்டு போன பிறகு அந்த அருமை தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிபன் ஒரு நாள் தன் தாயை நினைத்து அழுது 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 புலம்பி அப்படியே படுத்துட்டான். படுத்தவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்திலே பரலோகம் அழகான நகரமாக இருக்கிறது. அதிலே நிறைய பெண்கள் ஆண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதிலே அந்த கூட்டத்திலே அவன் கூர்ந்து பார்த்தபோது அவனுடைய தாயும் அங்கே புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு அங்கே காணப்படுகிறாள். இவனுக்கு அம்மாவை பார்த்த உடனே எந்திரிச்சிட்டான். எப்படியாவது எங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு நான் மன்னிப்பு கேட்கணும், எங்க அம்மா முகத்தை பார்க்கணும்னு வேகமாய் ஓடுகிறான். வேகமாய் ஓடி தன்னுடைய தாயாருக்கிட்ட நெருங்குகிற நேரத்தில் அவனுக்கும் அந்த தாயாருக்கும் இடையே ஒரு சுவர் எழும்புகிறதை பார்க்கிறான். அந்த சுவர் மேல வந்து கொண்டே இருக்கிறது. இவன் வேகமாய் ஓடுகிறான். இவன் சொன்னா, இந்த சுவர் எழும்பும் முன்பாக நான் ஜம்ப் பண்ணி எங்க அம்மாவை பார்த்துருவேன் அப்படின்னு. ஆனால் வேகமாய் இவன் ஓடி வருவதற்குள்ளாக அந்த சுவர் மேலே வரை எழும்பிட்டான். இவன் சுவரிலே முட்டினான். ஐயோ, என் தாயை பார்க்க முடியவில்லையே, என் அம்மாவை பார்க்க முடியவில்லை என்று அழுதான். அப்படி அழுது கொண்டிருந்த போது அவன் ஒரு கல்வாரி காட்சியை பார்த்தான். இயேசு சிலுவையில் தொங்குகிற காட்சி. அவன் செய்த பாவமெல்லாம் அந்த சுவரிலே எழுதப்படுகிறது. இவன் முட்டி முட்டி அழுகிறான். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய கொடிய பாவி, எவ்வளவு பெரிய பாவி என்று அழுதுகிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் இருந்து வருகிற ஒரு சொட்டு இரத்தம் அந்த சுவற்றின் மேல விழுந்தது. அந்த சுவர் அப்படியே மறைந்தது. இவன் விழித்து கொண்டான். இதை கனவென்று அறிந்தான். என் தாய் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், நானும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் என் தாயை போல வாழும்போது நானும் பரலோகத்திற்கு போவேன் என்று சொல்லி அன்றோடு அந்த பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சுவரை தேவன் உடைத்தார். ஹல்லேலூயா. பிரிவினையாக நின்ற நடுச்சுவரை தேவன் என்ன செய்தார்? தகர்த்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே எந்த தடையும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு ஆமென் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து இரண்டாய் கிழிந்தது. தடை விலகியது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த தடுப்பு சுவர் இயேசுவின் சிலுவையின் மரணத்தினாலே உடைந்து போனது. ஹல்லேலூயா. ஆமென். பிரிவினையாகி நின்ற சுவரை அவர் தகர்த்து. 16வது வசனத்தை வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்தார். என்னென்ன செய்தாரு? ஆமென். என்ன பண்ணாரு? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை அவரோடு சமீபமாக்கினார். இரண்டாவது என்ன சொன்னேன்? ஆமென். இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒன்றாக்கினார். பாவமுள்ள மனிதனும் பரிசுத்தமுள்ள தேவனும் இயேசு மூலமாக ஒன்றாகிறார்கள். மூன்றாவதாக சொன்னேன், பிரிவினையாக நின்ற நடுச்சுவரை இயேசு சிலுவையின் மரணத்திலே தகர்த்தார். இனி உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரிவினையும் கிடையாது. எவனும் குறுக்க நிற்க முடியாது. எந்த பொல்லாத வல்லமைகளும் நீங்கள் தேவனிடம் சேர விடாதபடி தடுக்க முடியாது. யாக்கோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார்.
இந்த புனித வெள்ளியிலிருந்து தீர்மானம் எடுங்க. எத்தனை நாட்கள் தேவனை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு தூர நிற்பீர்கள்? பகையாக நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தார். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லை. இயேசு சிலுவையில் ஆமென் வெற்றி சிறந்தார். ஆமென். பிரிவினையை, சுவரை உடைத்து எறிந்தார். அல்லேலூயா. பகையை சிலுவையில் என்ன செய்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆமென் பிசாசு தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல உபவாச ஜெபத்தில் ஒரு பாட்டு அடிக்கடி பாடிக்கிட்டே இருந்தோம். 4 இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் உலகமின் பின்னா, சிலுவையில் முன்னா, உலகமின் பின்னா, சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு முன்னால என்ன இருக்கிறது? சிலுவை இருக்கிறது. சிலுவையை பார்க்கும்போது தேவனோடு உள்ள உறவு நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. பாருங்க, சிலுவை இப்படி இருக்கு. ஆமென். இப்படி இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனோடு உள்ள உறவு. நீங்க எப்பெல்லாம் சிலுவை அண்டைக்கு வரீங்களோ அப்பெல்லாம் தேவனோடு உள்ள உறவில் நீங்க பலப்படுறீங்க. ஒரு சபை இருந்தது, நம்ம சபை மாதிரி தான், நம்ம சபை மக்கள் மாதிரி தான். நல்ல வாஞ்சியா இருந்தாங்க. விழுகிற ஜபம், உபவாச ஜபம், ஒரு ஜபத்தை கூட விட மாட்டாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள உபதேசம் உள்ள வந்தது. அதுக்கு தான் கண்ட டிவியையும் பார்க்கக்கூடாது, கண்ட செய்தியையும் கேட்கக்கூடாது. Sometime the wrong doctrine will enter some preachers. The wrong doctrine will enter. Beware. Hallelujah. அவங்க நல்லா பேசுறாங்க பிரதர், இவங்க நல்லா பேசுறாங்க பிரதர். உங்களுக்கு தான் டெய்லி நான் பிரசங்கம் பண்றேன். ஒவ்வொரு செய்தியும் இன்னைக்கு நான் பாடின பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்படி என் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி அது நமக்கு பிடிக்க மாட்டேங்க. டெய்லி பிரசங்கம் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பாலிலே சில விஷம் போல சில நஞ்சுகள் உள்ள வந்துடும். இப்படி தான் அந்த சபைக்கு வந்தது. நல்ல சபை பார்த்துக்குங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, சிலுவை என்றாலே பாடு. அந்த சிலுவை இல்லாத இயேசு எப்படி இருப்பார்? எந்த இயேசு சொல்லுங்க தம்பி, பிரதர்ஸ். சிலுவை இல்லாத இயேசு. அல்லேலூயா. எந்த பாடும் இல்லை. முழங்கால் பார்த்தா சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, என்னோட ஜெபிக்க வரும்போது அவங்க நீண்ட முழங்காலே நிற்பாங்க. எனக்கு இப்போ பொறாமையாக இருக்கும். அப்படிதான் நம்ம சபையும் மாறிடுச்சு.
நம்ம சபையில நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா, பாஸ்டர் we need Jesus Christ without cross. எங்களை ஜெபத்துக்கு கூப்பிடாதீங்க. Do not call me prayer. எங்களை ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க. எங்களை உபவாசத்துக்கு கூப்பிடாதீங்க. நாங்கள் சிலுவை இல்லாத இயேசு எங்களுக்கு வேண்டும். Never brother. அந்த சிலுவை இல்லாத இயேசு இயேசுவே அல்ல. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு சிலுவையில் அறையப்பட்ட தரிசனம். அல்லேலூயா. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட தரிசனம் கிடைத்தது. ஆனா தேவ பிரசன்னமே இல்லை. கவனிங்க, தேவ பிரசன்னமே இல்லை. ஆனா இயேசு சிலுவையில் அறைய மாதிரி ஒரு தரிசனம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாராம், மகனே, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு காயங்கள் இருக்கான்னு பாரு. இந்த பக்தன் கவனிச்சு பார்க்கும்போது அங்க என்ன இல்லை? ஆமா, அங்க காயங்கள் இல்லை. இந்த சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? இயேசு மாதிரி பசுத்தோல், அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரை ஏமாத்துறான். ஒரு நல்ல ஒரு சகோதரன் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நேரடியா மிரக்கல் ஹேப்பன். 14 வருஷ வியாதி அந்த மகனை விட்டு போனது. 14 வருஷ வியாதி. ஒரு காலை ஜெபத்திலே நல்லா வந்துகிட்டு இருந்தார். பக்கத்துல ஒரு போதகர் பழக்கமானார். சிலர் இதுக்குன்னே இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, நீங்க எதுக்கு அங்க போய் அவருக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிரதர்? நீங்க என்கிட்ட வாங்க, நான் வர்ற பணத்துல கூட உங்களுக்கு பணம் தருவேன். உங்களுக்கு பணம் நான் தர்றேன். நீங்க அந்த சபைக்கு எதுக்கு போறீங்க? வாங்க, ஒன்னா ஊழியம் செய்வோம், காணிக்கை எடுப்போம், நீ பாதி நாம் பாதி, இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டினார். அந்தோ அவர் சபையை விட்டு போனார். சபையை விட்டு போறவங்க எல்லாமே பாஸ்டர் குறை சொல்லுவாங்க. இருக்கும் வர பாஸ்டர் நல்ல பாஸ்டர்பாங்க. போயிட்டாங்கன்னா ஐயோ அந்த ஆள மாதிரி உண்டாங்க அப்படிம்பாங்க. இது மாறாத பிரமாணம். பாஸ்டர் குறை சொன்னார். அவங்க நல்ல ஊழியத்துக்கு போனாங்க, நல்லா பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டு போனார். கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன், அவர் போனதை பற்றி ஒன்றும் எனக்கு குறைஞ்சு போகல, யார் போனாலும். ஆனால் தவறான உபதேசங்களும், தவறான வாக்குவாதங்களும், தவறான உரையாடல்களும், தவறான ஆட்களுடைய சாகவாசமும் உங்களை கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு பிரிக்கும். தவறானவங்கிட்ட பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது என்னாகும்? உன் ஜெப நேரத்தை திருடுவார்கள். சபையில் உங்களுடைய பங்கை திருடி விடுவார்கள். பிரதர், நீங்க அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க, சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போங்க பிரதர். அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் இப்படியெல்லாம் சொல்லுவாரு. எத்தனை பேர் ராங் ஐடியா கொடுக்குறாங்க. இன்னைக்கு சில பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. நான் சொல்றேன், சிலுவை இல்லாத இயேசு நமக்கு தேவையில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் கலாத்தியர் 2:20 பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இயேசு வேண்டும். I need Jesus with cross. Hallelujah. Amen. I don't need Jesus without cross. எனக்கு இயேசு வேண்டும், எல்லாரும் சொல்லுங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் தான் தியாகம் இருக்கிறது, அந்த தியாகத்துல தான் மகிமையும் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு somebody thinking like this, நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் கடினமா உழைக்கிறேன், இதுல இயேசு எங்க வர்றாரு?
இதுல இயேசு எங்க இருக்கிறாரு? அதனால நான் இயேசுவுக்காக வாழ வேண்டியது என்ன? இயேசுவுக்காக நான் தியாகம் பண்ண வேண்டியது என்ன? பிரதர் கவனிங்க, சிலுவையோட கூட தான் வாழணும். அல்லேலூயா. சிலுவை இல்லாத இயேசு நமக்கு தேவையில்லை. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை. What is the meaning of cross, brothers and sisters? அவருக்காக படுற தியாகம். அல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன தியாகம் பண்ணாலும் சிலுவை சுமக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் அப்படி கொஞ்சம் பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா நல்லா கஷ்டப்பட்டீங்க, சபை ஓடுனீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்க காதுல விழுதா? அன்னைக்கு கஷ்டப்பட்டீங்க, சபை ஓடுனீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க. சிலுவை இல்லாத இயேசு. இதுலதான் நீங்க சபை கவனமா இருக்கணும். கடைசி வரை நமக்கு சிலுவை உண்டு. இயேசு சுமந்த சிலுவை வேற, நாம சுமக்க வேண்டிய சிலுவை வேற. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு. இயேசு யார் மேலையும் சிலுவையை கொண்டு வைக்க மாட்டார். நானா எடுத்துக்கிடணும் சிலுவையை. அல்லேலூயா. நானா எடுத்துக்கிட்டு ஆமென் சிலுவை சுமந்தும் பின்னாலே வருகிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நான் முடிக்க போறேன். இயேசு என்ன செய்தார்? அந்த பகையை சிலுவையில் என்ன செய்தார்? கொன்றார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம விடுதலை ஆகிட்டோம். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த போது இன்னொரு டாபிக்கும் எனக்கு கிடைத்தது. ஆனால் அதுக்குள்ள போகாம ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை நான் பேசி முடிக்க போறேன். என்னன்னா, இயேசு பகையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பகை இருக்கக்கூடாது. இத எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள பகை இருந்துச்சுன்னா இன்னும் அந்த பகை கொல்லப்படவில்லை. அதனால கவனிங்க. இப்ப சிலுவை, கிராஸ், ஜீசஸ் எல்லாம் விட்டுட்டு இப்ப வாங்க. நம்ம வாழ்க்கையில இந்த பகை உணர்வு என்கிற ஒரு கொடிய நோய், அது கேன்சரை விட கொடியது. இந்த பகை எப்ப வருது அப்படின்னா, நான் மற்றவர்களை மன்னிக்க எனக்கு மனம் இல்லை என்றால் அவங்க மேல எனக்கு என்ன வந்துடும்? பகை வந்துடும். அதனால யார் மேலையும் எனக்கு பகை இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பகையை சிலுவையிலே ஒழித்தார். அதே நேரத்தில் சிலுவையிலே தேவனுடைய அன்பையும் நமக்கு போதித்தார். சிலுவையில என்ன பார்க்கிறோம்? இந்த அன்பு வந்துருச்சுன்னா என்ன வராது? பகையே இருக்கக்கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், மற்றவங்க மேல வைத்திருக்கிற பகை, கசப்பு, வெறுப்பு, இதையெல்லாம் நீங்க எடுத்து போடலைன்னா, நான் எடுத்து போடலைன்னா உண்மையா திருவிருந்து எடுக்க விடாது. ஏன்னா உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியங்களையும் கோபங்களையும் பகைகளையும் வைராக்கியத்தையும் வச்சிருந்தீங்கன்னா நான் பெரிய விசுவாசின்னு என்ன செய்யக்கூடாதான்? வைராக்கியம். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. உனக்கு விரோதமாய் பிசாசாகிய பகையை கொன்றவர், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கிற பகையை நீங்களும் நானும் தான் கொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பகை எப்படிப்பட்டதுன்னா, அது மாம்சத்தின் கிரியை. கலாத்தியர் 5:19 பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பகைகள், விரோதங்கள். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பகையும் விரோதமும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு மேன்மை பாராட்டக்கூடாது. நான் கொயர்ல இருந்து பாட்டு பாடுறேன்னு பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல வராது. பகையையும் வைராக்கியத்தையும் இருதயத்தில் வச்சிருந்தோம்னா தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்துல இருக்கவே இருக்காது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் முடிக்க போறேன். பகைக்கப்படத்தக்கவர்கள், பகைக்கிறவர்கள். நம்ம யாரா இருந்தோம்? கவனிங்க. ஒண்ணு, நான் மற்றவர்களை பகைக்கிறேன். கவனிங்க. இல்லைன்னா சிலர் என்னை பகைக்கிறார்கள், சிலர் என்னை பகைக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் உத்தரவாதி யாரு? நான் தான். நான் மற்றவர்களை பகைத்தாலும் நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை, அது எப்படிங்க? அப்படிதான். அதுதான் பகை இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆமா, புகை இல்லாத வண்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல், புகை இல்லாத வண்டி மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆமா, யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லவங்க இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்றது ஈஸி பிரதர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றது ஈஸி, ஆனா அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். எப்படி பகையை இல்லாம ஆக்குவீங்க? மன்னிப்பு கேளுங்க பிரதர், மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நீங்க பகையாளி இல்லைன்னு அர்த்தம். முடியுமா? மன்னிப்பு கேட்க முடியுமா மற்றவங்கிட்ட? நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு? மன்னித்தீரே என் தேவனே, மன்னித்தீரே என் இயேசுவே, மன்னித்தீரே என் தேவனே, மன்னித்தீரே என் இயேசுவே. உளையான சேற்றில் உழன்றிட்ட என்னை கரம் தொட்டு தூக்கி கரை சேர்த்தீரே. உளையான சேற்றில் நீட்ட என்னை கரம் தொட்டு தூக்கி கரை சேர்த்தீரே. மன்னித்தீரே
நக்கன்பானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் ஒளியில இருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டேன் பிரதர், ஒரு பிரேயர் கூட விட மாட்டேன். நான் எங்க இருக்கிறேன்? நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா உங்க சகோதரனை பகைக்கிறவன் அவன் எங்க தான் இருக்கிறான்? ஆல்ரெடி அவன் இருளில தான் இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. பகையை சிலுவையில் என்ன செய்தார்? கொன்றார். ஆனா நம்ம யார் மேலையும் பகை வச்சிருந்தோம்னா, கசப்பு வச்சிருந்தோம்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சில 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் இந்த பாஸ்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ப்ராப்ளமும் இருக்கு, நிறைய ஹானரும் இருக்கு. ஒருத்தர் என் மேலே ரொம்ப கோவிச்சிட்டு, முக்கியமான ஆள், வெரி இம்பார்ட்டன்ட் விஐபி, அவர் என்பிஎன் அத்தனை குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆனார். அத்தனை குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆனார். உடனே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா இதை கவனித்தீர்களா? இவர் ரொம்ப முக்கியமானவர், என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவர் விலகிறாரு. நீங்கள் நான் அவரோட பேசினேன், கட்டுப்படவே மாட்டேங்கிறார். நீங்கள் அவரோடு பேசினால் ஒழிய அவர் நம்ம கூட இணையம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் நான் தான் பாஸ்டர். ஐ ஆம் அலோன். நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆனால் என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. சில நேரம் பாருங்க, நாம் மற்றவர்களை பகைக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் நம்மை பகைக்கும் போதும் இந்த ரெண்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவாங்க, வந்த வம்புக்கு போக மாட்டேன். என்ன வந்த? ஆமாம், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ஆஃபரிங் நல்லா கொண்டு வரீங்க, நம்ம சபை மக்கள் நல்லா கொடுக்குறவர்கள். கொண்டு வரும்போது உன் சகோதரனில் உனக்கு ஒரு குறைவு உண்டென்று நீ எண்ணுவாயனால் உடனே என்ன பண்ணு? ஆஃபரிங்க வச்சுட்டு உடனே அவங்கிட்ட போய், பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணு? உன் காணிக்கைய செலுத்து. அப்போ யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆண்டவர் இதை எனக்கு உணர்த்தின போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரை, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். தேர் இஸ் நோ அதர் வே. அப்போனா நான் எங்கள் பிலிவர்ஸ்கிட்டலாம் எவ்வளோ ஹார்டாக நடந்திருக்கேன் நான். அது உன் குணம், தட் இஸ் யுவர் கேரக்டர். ஆனால் இதுதான் சரி. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், யாருக்கிட்ட ஒப்புரவாகணுமோ அவங்ககிட்ட ஒப்புரவாகணும். இது இல்லாமல் சிலுவையும் இல்லை, இது இல்லாமல் ரெசரக்ஷனும் இல்லை, இது இல்லாமல் ஃபெஸ்டிவலும் இல்லை. அல்லேலூயா. நிர்பந்தமான மனிதன், நிர்பந்தமான மனிதன் அவன். நான் அவன் கூட சண்டை போட்டால் மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் அவன் என் கூட சண்டை போட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப உற்சாகமாக சொல்றாங்க, என்னை மாட்டி விடுறதுலதே குறியா இருக்காங்கப்பா, ரொம்ப உற்சாகம். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆமாம். அதனால நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ எல்லாருக்கிட்ட இன்னைக்கு பொது மன்னிப்பு. ஏன்னா என்ன நைட்டு அவரு நீ வந்து பெரிய பிரசங்க மன்னிப்பு கேட்கணும் தம்பி. இப்போ ஐ எம் கோயிங் டு கலெக்ட் சம் லிஸ்ட். அல்லேலூயா. ஆமென். யாருக்கிட்ட ஒப்புரவாகணுமோ அவங்ககிட்ட
ஆமென். இதுதான் சிலுவை. ஹல்லேலூயா. உன் உள்ளத்துல பகையை வச்சுக்கிட்டு பகையை ஒழித்தார் நீ பிரசங்கம் பண்ணனா, ஆண்டவரே ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரி, முதல்ல என்ன மன்னிங்க. நான் யாராட்ட மன்னிப்பு கேட்கணுமோ என்ன செஞ்சிடறேன். வாட்ஸ்அப் மூலம் மன்னிப்பு கேட்கலாம், ஃபோன் மூலம் மன்னிப்பு கேட்கலாம், அப்புறம் நேரில் போய் மன்னிப்பு கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசின சம்பவங்கள் என் ஞாபகத்துக்கு வருது. டைம் வேஸ்ட் ஆயிருமேனு நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அதனால் நீங்கள் மற்றவங்கள பகைச்சாலும், மற்றவங்க உங்களை பகைச்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் தான். ஹல்லேலூயா. ஐ எம் சாரி பிரதர்ஸ், ஐ எம் சாரி மை யங்கர் பிரதர்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்பு கேட்க வேண்டியது யார் தான்? நான் தான். ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்பு கேட்ட உடனே பகை ஒளிந்து விடும். ஹல்லேலூயா. நான் ஆபீஸ் ரூமில் இருக்கும்போது ஒரு கட்சிக்காரனை கூப்பிட்டு ஒரு போதகர் என்ன அடிக்க வந்தார். எப்படி போதகர்லாம் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கணும். நான் அப்போ ஜோலில் யாருமே இல்லை. ஏதோ பேசினாங்க. அதில் என்னென்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்பிஎன் இன்னொரு அதில் ஒன்று பிரிஞ்சது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அவன் மேலே, அந்த பாஸ்டர் மேலே கோபமாக வருது. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த தம்பி அவன், இப்போ போதகர் ஆகிட்டார். கோபமாக வருது. இப்படிப்பட்ட உடனே எங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஓ பாருங்க என்ன ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான், நீங்கள்லாம் சும்மா இருக்கிறீங்க. உடனே ஒவ்வொருத்தரும் இவ எப்படி விபி ராஜாவை போய் எப்படி நீங்கள் எப்படி பண்ண போகலாம் அப்படியே எப்படியான்ட்டா. உடனே எனக்கு கொஞ்சம் 4 பேர் இருக்காங்களே, உடனே கொஞ்சம் சந்தோஷம்தான். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் சர்ச்சை கூட்டுறது வழக்கம். காலையில் ஒரு நாள் சர்ச்சை கூட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஹலோ பிரதர், யார் டாக்கிங் ஜீசஸ், என்னப்பா ப்ரேயரெல்லாம் நடத்த போறியாமே? ஆமாண்டவரே. என்ன இருதயத்தில் கசப்பை வச்சுட்டு ப்ரேயர் நடத்தலாமா? ஆண்டவரே, நான் என்னைக்கா சண்டைக்கு போனேன்னா, அவன் தான் என் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன அடிக்க வந்தான். இப்போ மன்னிப்பு கேளு, எப்படி முடியும் பாருங்க. அது என்னோட ஜூனியரு, வெரி வெரி ஜூனியரு. நான் எவ்வளோ ஹையில் இருக்கிறேன் அப்படி நான் சொல்லிக்கிறேன்னா. கூட்டு மரம் எரிஞ்ச பாருங்க. ஏசுநாதருக்கு ஊழியம் செஞ்சால் இப்படி தான் நம்மளை நொம்பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி என் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு. அந்த பாஸ்டர் பயந்துக்கிட்டு தான் எடுத்தார். நம்ம இப்படி பண்ணிட்டோமே பாஸ்டரை, பயம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் வேணும் தான் சொல்லுவேன். அந்த இடத்துல மரியாதை கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பில்ல, ஐ ஆம் சாரி அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்போ எனக்கு மனசில் ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்க. மற்றவங்களை மன்னிக்காத வர உங்கள் மனசில் சமாதானமும் வராது, இயேசு உள்ள இருக்கவும் மாட்டார். ஒரு சிங்கிள் ஆமேன் வந்துச்சா? ஒரு சிங்கிள் ஆமேன். ஏண்டா நீங்களும் இப்படிதான் இருக்கீங்களா? மற்றவங்களை மன்னிக்காத வர நீங்க இயேசு சிலுவையில் அதை தான் செய்தார். போன வருஷத்துல ஜான் கிறிஸ்டோவர் அவர்கள் பிரசங்கம் பண்ணியிருந்தார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு என்ன பார்த்து கையை நீட்டி சொன்னார். பிதாவே இந்த பாஸ்டரை மன்னியும். பிரசங்கத்தில் திட்டுறார், ஜெபத்துக்கு வரல நீ திட்டுறார். எனக்கு அன்பானவர்களே, அதை பற்றி நான் கவலைப்படலை. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் என் மேலே யாராவது பகையாக இருக்காங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பாக்கெட் என்னதுமா சோன் பப்படியாவது வாங்கி கொடுத்து சமாதானமாக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நீ அல்லையா சொல்ற? நீ எத்தனை பேர் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்க? நீ அவங்கண்டா மன்னிப்பு கேளுங்கள, போங்கல. அல்லேலூயா. இந்த பகை நம்ம இருதயத்தில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்துறதா சொல்றேன். நான் யாரையும் மனசுல வச்சோ, இயேசு எனக்காக பகையெல்லாம் சிலுவையில கொன்னு போட்டார். உனக்குள்ள இருக்கிற பகை, வைராக்கியம், அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாலே, இன்னைக்கு இப்படி சொன்னாலே, எல்லாம் டெலீட் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த குட் ஃப்ரைடேல பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. இப்ப திருவிருந்து எடுங்க, நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். அல்லேலூயா. மன்னிப்பு மாட்சிமாயா மகாதேவ. செய்தி முடிக்கிறேன். இப்போ மாட்சிமாயா வாயோ கீழ மேற்கும் பூரமே, வாயோ கீழக்கும் மேற்கும் பூரமே, எல்லாமும் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே துதி ஆத்துமாவேணி, என்னாலுமே துதி. சிலுவை ஆமென் நமக்கு கற்றுத்தருகிற, பெற்றுத்தருகிற ஆசீர்வாதம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? அதன் பிறகு அடுத்த பகுதிக்கு போகலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அல்லேலூயா, எல்லா பகையும் இயேசு சிலுவையிலே முறியடித்தார். பகையாக நின்ற நடுச்சுவரை முறியடித்தார். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் யாரை குறிச்சும் பகை இருக்கக்கூடாது, எதை குறிச்சும் கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆமென் நம்மை விட்டு எடுத்து போடுவோம். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு இயேசு நமக்காக சிலுவையிலே ஆமென் பிரிவினை ஆகிய சுவரை தகர்த்து, பகையை சிலுவையிலே கொன்று, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பிதாவோடு இணைத்து விட்டார். இனி பகை இல்லை, இனி எந்த பகையும் இல்லை. அதே நேரத்தில் என் இருதயத்திலும் எந்த பகையும் இல்லை. மற்றவர்களை மன்னிப்போம், நாமும் மன்னிக்கப்படுவோம் சிலுவையிலே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவரே, எல்லா பகையும் எடுத்து போட்டீங்கப்பா. நான் எனக்கும் என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பகையும் எடுத்து போடுங்க. நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.